வணக்கம். நாம் இப்போ பாகம் 3 பார்ட் 3 கோல்டு காமக்ஸ் கோல்டு டாடா கோல்டு ETF கோல்டு கேஸ் கோல்டு பிஎஸ் இதோட பிரேக் டவுன் லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்குறோம். ஏன் பாகம் 3னா காந்தாரா சாப்டர் 1 2 3 மாதிரி கோல்டு வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்குது. ஸோ டெக்னிக்கல் செட்டப் சார்ட் பேட்டர்ன் மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்விங் சேனல் டைப்பும் மாறுது. ஸோ நெசசரி அப்டேட் ஹேஸ் டு பி டன். அதனால தான் இப்போது பார்ட் 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் நீங்கள் எப்படி ஸ்டாப் லாஸ் அண்டிங் ட்ராப்லேருந்து எஸ்கேப் போகிறது, எப்படி ப்ராஃபிட் லாக் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுப்பீங்க. இப்போ பாருங்கள் செயில் இந்த சார்ட்டை பாருங்கள். இதில் எங்கே என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணுன்றது ஒரு குழப்பமாக இருக்கும். இதை கீழே பாருங்கள் லேர்ன் ஈஸி ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்விங் பாட்டம், ஸ்விங் டாப் இதெல்லாம் நான் என்னோட ரெகுலராக வீடியோ சேனல்ஸ் போடுறேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஷேர் பற்றியும் இன்டிமேட் பண்ணுவேன். ஸோ ஸ்விங் பாட்டமில் எப்பவும் என்ட்ரி எடுக்கணும், ஸ்விங் டாப்பில் எக்ஸிட் ஆகணும். ஸோ டிஸ்கவுண்ட் ஜோனில் மேக்ஸிமம் யூ கேன் டூ சம் என்ட்ரி. ப்ரீமியம் ஜோனில் வந்து எக்ஸிட் ஆக தான் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கணும், அதிகமாக இருக்கும்போது வெயிட் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான். இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா உங்கள் எஸ்எல் வைப்பீங்க இந்த பிளாக் லைனுக்கு மேலே. கரெக்டாக அதை போய் எஸ்எல்லை சாப்பிட்டுட்டு கீழே வந்துடும். மறுபடியும் கீழே செல் எஸ்எல் போட்டிருப்பீங்க. கரெக்டாக அந்த பிளாக் லைன் கீழே போயிட்டு உங்கள் எஸ்எல்லை சாப்பிட்டு மேலே போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இது கலர் கோட் லெஜண்ட். என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா மறுபடியும் நீங்கள் வந்து இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம். இப்போ கோல்டு பிஎஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். காமக்ஸ் கோல்டும் லாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ கோல்டு பிஎஸ் சப்போர்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது 110ல். அதுக்கப்புறம் மல்டி வீக் சப்போர்ட்டு, இது மல்டி மந்த் சப்போர்ட்டு. இங்கே ஒரு சப்போர்ட் மல்டி வீக் சப்போர்ட், இது ஒரு மல்டி வீக் இது ஒரு மல்டி வீக் சப்போர்ட்டு, இது ஒரு மல்டி வீக் சப்போர்ட். ட்ரெண்டு நெகட்டிவாக தான் இருக்குது. இதுதான் ட்ரெண்டு வந்து பிரேக் டவுன் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இதுதான் புது செட்டப். என்னோட பார்ட் 2 பார்ட் 1 வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதோட செட்டப்பே மாறி இருக்கும். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் சேனலே மாறி இருக்கும். வேணுன்னா போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அங்கே டீட்டெயில்டாக எல்லாம் சொல்லியிருப்பேன். டெக்னிக்கல் இது எஜுகேஷனல் பர்பஸ் தான். இப்போது சப்போர்ட்ஸ் பார்த்துட்டோம். சப்போர்ட்ஸ் இங்கே ஒரு சப்போர்ட் 121 கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ ட்ரெண்டும் நெகட்டிவில் தான் இருக்குது. இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா ஸோ இப்போது டிஸ்கவுண்ட் ஜோன், அதாவது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஜோன் தான். அங்கே என்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 117 to 148, அதாவது 30 ரூபா ரேஞ்சு இருக்குது. ஸோ பாட்டமில் கரெக்டாக கேட்ச் பண்ணால் 30 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இப்போது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டை பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 131 ஒன்று இருக்குது. இது ஸ்டாப் லாஸ் பிளாக்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். இங்கே வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ஆகுனா ப்ரைஸ் இங்கே தொட்டுட்டு நீங்கள் மறுபடியும் என்ட்ரி எடுப்பீங்க, மேலே போகும், கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுருப்பீங்க. என்ன ஆகுனா மறுபடியும் கீழே வந்துடும், சுற்றி வரும், கன்சாலிடேட் ஆகும். ஸோ இது 2 லைன் இருக்கவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் கேப் அப் ஆனால் ஓகே, இல்லைனா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ எங்கே யூ ஹவ் டு மேக் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? சப்போஸ் இந்த பாட்டம் எண்டு வரும்போது யூ கேன் மேக் என்ட்ரி. ஜென்ரலாக இப்போது டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்கிறதால கொஞ்சம் யூ கேன் மேக் சம் என்ட்ரி. பட் பாட்டம் எண்டில் வரும்போது நல்ல ஒரு ஆனந்த் சீனிவாசன் சொல்கிற மாதிரி ஃபுல் மீல்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். இது என்னோட இதுக்காக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இதே சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் பிலோ. ஸோ இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது இங்கே ஒரு மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா இது ஒரு பிளாக் லைன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். இங்கே 2 ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸோ இங்கே வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே ஒரு கேப் லைன், மேக்ஸிமம் இந்த கேப் லைனை போய் டச் பண்ணிவிட்டு ட்ராப் எங்கே இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனுக்கு நடுவில் புல் ட்ராப் இருக்கும். ஏன்னா 2 லைன் வந்துட்டு நல்லா மேலே ஒரு ஸ்விங் வச்சுட்டு ஆல் டைம் ஐயை தொட்டுட்டு ஆல் டைம் ஐ ப்ளூ லைன் தொட்டுட்டு பிரேக் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ இன்கேஸ் அதையும் மீறி பிரேக் அவுட் கொடுத்தா டாப் அண்ட் ஆஃப் தி சேனலில் போய் தொடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பிரேக் அவுட் டாப் அண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா 168 போகும், அடுத்தது 174 போக சான்ஸ் இருக்குது. பட் இங்கே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகுது இங்கே தொட்டுட்டு, ஆனால் இப்போ வால்யூம் பாருங்கள் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு வீக் புல் தான். அடுத்தது டாடா கோல்டு பார்த்துடலாம். அதே மாதிரி மதர் ஆஃப் இந்த ETF மதர் வந்து பார்த்தீங்கன்னா காமக்ஸ் கோல்டு, அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் மூவ் ஆகும். ஸோ அது எண்டில் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு சப்போர்ட், மல்டி மந்த் சப்போர்ட், மல்டி வீக் சப்போர்ட் இதெல்லாம். ஸோ ட்ரெண்ட் கொஞ்சம் நெகட்டிவ் சைடுவேஸாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். பாருங்கள் கரெக்டாக 2 லைன் ஃபார்ம் இருக்குது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஈவன் காமக்ஸ் கோல்ட்லேயும் அதே மாதிரி ஃபார்ம் ஆகும். இது கேப் இருக்குது, இது ஆல் டைம் ஹை, அப்புறமா இன்கேஸ் டாப் அண்ட். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. ஸோ 14 ஒரு 4-5 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்கவே என்ட்ரி எடுக்கலாம் பெட்டர். இப்போது இன்கேஸ் டாப் அண்ட் ஆஃப் தி சேனல் வந்துட்டா அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா 21, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா 22.
ஸோ எங்கே லாக் பண்ணணும் ப்ராஃபிட்னா டிஸ்கவுண்ட் ஜோன், இந்த பாட்டம் எண்ட் டு மிடில் ஆஃப் தி சேனலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். எங்கே எக்ஸிட் ஆகணும், ப்ராஃபிட் லாக் பண்ணணும்னா இந்த டாப் எண்ட் வரும்போது நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 50%, 100%, 75% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மீதியை கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க முட்டை மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அப்படியே வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் மேலே போச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் பிரேக் இது மேலே போயிட்டு கீழே மறுபடியும் வந்தால் இந்த டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு கேஸ், இதுவும் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 2245, டாப் எண்ட் பார்த்தா உங்களுக்கு 28. ஸோ ஒரு 6 rupees ரேஞ்சில் இருக்குது. இதுவும் ஒரு சப்போர்ட், மல்டி மந்த் சப்போர்ட். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் மல்டி வீக், இது மல்டி வீக் சப்போர்ட்ஸு. பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் ரெண்டும் நெகட்டிவ் சைட்வேஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். இங்கே நல்ல பிரேக் அவுட் கொடுத்தா மிடில் எண்ட் ஆஃப் சேனலுக்கு மேலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேப் லைனை போட்டுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்க சான்ஸ் இருக்குது, உஷாராக இருக்கணும். இங்கே வரும்போது மறுபடியும் மேலே டாப் எண்டை தொட்டுட்டு ஆல் டைம் தொட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காமர்ஸ் கோல்டு பார்த்துடலாம். இது பாருங்கள், வால்யூம் பார்த்தீங்கன்னா கம்மியாகினே வருது பாருங்கள். இது ப்ரைஸ் மேலே போகுது, வால்யூம் வந்து கம்மியாகுது. நெகட்டிவ் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் பை வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ காமர்ஸ் கோல்டு, ஆனால் இப்போ ஏதோ ஈரான் வார் நாளைக்கு இதாகவும் தொடங்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பிரேக் அவுட் சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காமர்ஸ் கோல்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி இப்போ பண்ணலனாலும் அடுத்த வாட்டி லெவல்ஸ் பார்க்க கண்டிப்பாக வரீங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தயவுசெய்து. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், இல்லை நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் ஷேரில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இது சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணது. 94% சக்ஸஸ் ரேட், கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காமர்ஸ் கோல்டு, இதுதான் மதர் ஆஃப் ஆல் இடிஎஃப்ஸ், கோல்டு இடிஎஃப்ஸுக்கு, அதை பார்த்துடலாம். வெல்கம். பார்ட் 3, காமர்ஸ் ஸ்பாட் கோல்டு, support and resistance level. Why part 3? Because gold of late has become very volatile in nature. So in my previous video you can see the setup has changed. It has become very volatile. From high of 5595 it has come down to 4,000 range. So that's why the technical setup has been changed. So that's why part 3. Now you can see the bottom range is around 4,720 and top range 5560. So 4,700, almost what $800 range is there. So what will happen next? First of all, supports we can see. This is the stop loss hunting line. If you want to know, you can go to my playlist and see the stop loss hunting line videos and all. Previous videos I have explained. This is the multi-week support line. This is the multi-week stop loss hunting line. This is the multi-day support lines. Bottom range. This will be the first bottom range. Next I will show later on. This is the another stop loss hunting line. Stop loss hunting line means definitely again price will come there. It is where your stop loss will be hunted. So you have to be very careful whenever price spot COMEX gold reaches there. You have to be very careful. Again another stop loss hunting line. This is the middle end of the channel. So here it may take a resistance. COMEX spot gold. Again there is a strong multi-day resistance line is there. Another stop loss hunting line, black color. So this is the top end of the range. You can see top end of the range, this one. Another one is there, top end of the range. And then whenever it comes to top end of the range, you have to exit. Bottom end of the range, whenever you come, the price comes here, you have to make an entry. So these are all the stop loss hunting lines. So definitely here there will be a resistance. So if it gives a breakout above the top end of the channel, it may go and touch these levels. First smaller one 5924, next it might go and test 6209. But I believe since there is a resistance, there are two stop loss hunting lines, black color lines are there. From there what I believe, it may come down, it might be a trap. So first it has to cross the middle end of the channel, then another resistance. Here you have to be very careful since two lines are there, black line, stop loss hunting lines. As per my experience, there the price will be roaming here and there. So this is the levels of the spot COMEX gold. Why this is important? Spot gold, this is the mother of all gold ETFs all over the world.